தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சைவ சித்தாந்த அன்பர்களால் போற்றிக் கொண்டாடப்படும் பரமன் சிவன். ஆகையால் பரமசிவன். சிந்தையை சீராக்கும் சிவனாருக்கு கயிலை மலை தொடங்கி கன்னியாகுமரி வரை கணக்கில்லாத திருத்தலங்கள். திருவிளையாடல்களில் திறன் கொண்ட சிவனின் திருநாமத்தை உச்சரிப்பது, திருமேனியாம் நடன தோற்றத்தை பூஜிப்பது, ஆவுடை மேல் எழுந்தருளும் லிங்க மேனியை கொண்டாடுவது எல்லாம் இப்பிறவியில் சுகத்திலும் சுகம். இத்தகைய சிவத்தை தரிசிக்க தமிழகம் முழுவதும் எண்ணற்ற திருக்கோயில்கள், எத்தனையோ திருநாமங்கள். அவற்றில் ஒன்றே ஔஷதீஸ்வரர். ஔஷதம் என்றால் மருந்து. ஆலகாலம் உண்ட சிவனே மருத்துவனாக மாண்போடு விளங்குவதால் சில தலங்களில் மட்டும் மருந்தீஸ்வரராக அழைக்கப்படுகிறார். அத்தகைய திருத்தலங்களில் ஒன்றே திருக்கச்சூர். விளை நிலங்களாக வளமை கொண்டு வேளாண்மையில் வீறு கொண்ட நிலப்பரப்பாக விளங்கிய திருக்கச்சூர் பல நூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பவித்திரமான வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கிறது. திருக்கச்சூர் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. கச்சூர்ன்றது இந்த ஊர் நாமதேயம். திருன்று அடைமொழி சேர்த்து இந்த ஊருக்கு திருக்கச்சூர் நாமதேயம். அதாவது மகாவிஷ்ணு பூஜை கச்சவேஸ்வரா கச்சூர் நாமதேயம். திருன்று அடைமொழி சேர்த்து இந்த ஊருக்கு திருக்கச்சூர் நாமதேயம். இந்த ஊருக்கு சோழர் காலத்தில் நடன வினோத நல்லூர்னு ஒரு பேர் உண்டு. காஞ்சி புராணத்தில் ஆதி காஞ்சின்னு ஒரு பேர் உண்டு. அதாவது காஞ்சிபுரம் இங்கிருந்து ஆரம்பமாக கருதப்படுகிறது. இன்னைக்கும் காஞ்சிபுரம் இங்கிருந்து ஒரு 36 கிலோமீட்டர் மேற்கே பார்த்து சன்னதி இருக்கும். சுவாமி மேற்கே பார்த்திருக்கார், காஞ்சிபுரத்தை பார்த்திருக்கார். அது நேர்கோட்டில் இருக்கும். காஞ்சிபுரம், திருக்கச்சூர், நடுவில் பாலூர், இது மூணு நேர்கோட்டில், ஒரே நேர்கோட்டில் 90 டிகிரிகள் இருக்கும். இன்றைய நவநாகரீக சென்னையின் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து ஒரகடம் செல்லும் சாலையில் சில கிலோமீட்டர் தூரத்தில் சிந்தையை கவரும் சிறந்த பூமி திருக்கச்சூர். தேவர்களின் தலைவன் இந்திரன் ஒருமுறை நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தான். அப்போது இத்தலத்தின் நாயகன் மருந்தீஸ்வரரை வணங்கி தக்க மருந்து கிடைக்கப் பெற்று நோயிலிருந்து விடுபட்டான். ஔஷதகிரீஸ்வரன் நாமதேயம், சுவாமி நாமதேயம். அஸ்வினி தேவர்களால் பூஜை பண்ணது. இந்திரனுக்கு வியாதி ஏற்பட்டு நாரதர் கட்டளைப்படி அஸ்வினி தேவர்கள் அந்த மலையில வந்து சுவாமியை பூஜித்து அந்த மலையிலிருந்து பலை அதிபலைன்ற மூலிகை எடுத்துட்டு போய் இந்திரனுடைய வியாதியை குணமாக்கினால அங்க சுவாமிக்கு ஔஷதகிரீஸ்வரன் பேர். அந்த மூலிகை இடத்தை அம்பாள் பிரத்யட்சமாய் காட்டினால் அம்பாளுக்கு அந்தகார நிவாரணி, தமிழ்ல இருள் நீக்கி அம்பாள் பேர். அந்தகாரன்றது இருள், நிவாரணது போக்கக்கூடியது. அம்பாளுக்கு இருள் நீக்கி அம்பாளும் சுவாமிக்கு ஔஷதகிரீஸ்வரன் பேர். அடியவர்களுக்காக ஆலகால விஷத்தை ஆர்வமாய் உண்டு அல்லல் கண்ட சிவனின் நண்பனாய் 63 நாயன்மார்களில் ஒருவராய் சமயக் குரவர்கள் என சைவ சித்தாந்தம் போற்றும் 4வரில் ஒருவராய் பதிகங்கள் பாடி வைத்து பதி அவன் தலங்களை பதியம் செய்த புண்ணிய ஆத்மா. அரவ மாலை சூடி அந்தமில்லாத நிலை கொண்ட சிவனை பிறவி முழுவதுமே போற்றி திரிந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் எனப்படும் சுந்தரர். சுந்தரர் சிறப்பித்து பாடிய சிறந்த தலங்களில் சிறந்து விளங்குவது திருக்கச்சூரில் எழுந்தருளும் மருந்தீஸ்வரர் திருக்கோயில். சுந்தரராளர் பாடப்பெற்ற ஸ்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமி. இக்கோயிலுக்கு வந்து மேலே விதியே வினையின் பயனே விரவார் புறமூன்றும் எரி செய்தார் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை கரைவாய் கரைகண்டாய் மாலை மதியே மலைமேல் மருந்தே மறைவே நடியேன் வயசூந்த ஆலக்கழன பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானின் மாலை மதியே மலைமேல் மருந்தேன் என்று ஈஸ்வரனை ரொம்ப உள்ளுருக்கமாகி பாடுறார். பாரம்பரியம் மாறாத பண்பாட்டுடன் விளங்கும் திருக்கச்சூரில் மலை கோயிலாக எழும்பி மகத்துவங்களை உள்ளடக்கியது
மருந்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயில் தொன்மை வாய்ந்த தோற்றத்திலும் தல வரலாற்றிலும் தொன்மையிலும் தொன்மை வாய்ந்தது. இங்க மாசி மாசம் மக நட்சத்திரன்னைக்கு சுந்தருக்கு விருந்திட்டு விழா பண்றோம். ரொம்ப விசேஷமானது. கார்த்தி தீபத்தன்னைக்கு இந்த மலையில தீபம் ஏத்தும். அண்ணாமலை தீபத்தண்ணி எங்கேயும் தீபம் ஏத்தும். ரொம்ப விசேஷமானது. கார்த்தி 4 திங்கட்கிழமை சோமவாரம் விசேஷ அபிஷேகம் அலங்காரம் உண்டு. ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் ரொம்ப விசேஷம் நடைபெறும். இறையனாரின் வழிகாட்டுதலில் அகத்திய முனிவரும் இங்கே தங்கியிருந்து மானிட இனத்திற்கு மருந்து தயாரித்ததாக கர்ண பரம்பரை செய்தியுண்டு. சிறந்ததொரு சிவத்தலமாம் திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் திருக்கோயில் இன்று பொலிவிழந்த தோற்றத்தில் இருந்தாலும் அருள் வழங்குவதில் ஆற்றலுடன் விளங்குகிறார் மருந்தீஸ்வரர். சென்னைக்கு மிக அருகில் கிரிவலம் செல்ல இத்தலத்திற்கு நிகராக வேறு தலம் இல்லை என்பது உண்மை. பௌர்ணமி நாட்களில் மட்டுமல்லாது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளான சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையிலும் இங்கே தொடர்ந்து கிரிவலம் செல்வது மிகுந்த பலனளிக்கின்றது என்பது ஆன்மீக அன்பர்களின் அனுபவமாகிறது. இங்க இந்த மலையை கிரிவலம் வர்றது விசேஷம். ஔஷதகிரீஸ்வரன் பேர். ஔஷதனா மூலிகை மருந்துக்காகவும் ரொம்ப பிரதட்சமானது. இந்த மலையை ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மக்கள் கிரிவலம் வராங்க. இந்த மலையில இருக்க மூலிகை காத்துப்பட்டாலே உடம்புல இருக்க வியாதிகளாம் தீர்க்கக்கூடியது. மிகவும் அமைதியான சூழலில் ஆன்ம அலைகளை ஆறத் தழுவும் அழகான நிலையில் அமர்ந்திருக்கிறார் சிவன். சத்தியமும் தெய்வ சிந்தனையும் மிகுந்த சோழ வம்சத்தின் வழி தோன்றல் முதலாம் குலோத்துங்கன். இம்மாமன்னனால்தான் இத்தலத்தில் சிவனுக்கான கருவறை எழும்பியது என வரலாறு வாசிக்கிறது. இந்த திருக்கோயிலானது முதலாம் குலோத்துங்கன் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அதாவது கிட்டத்தட்ட 1900 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. சுந்தரரால பாடப்பெற்ற ஸ்தலம். லிங்க திருமேனியாக ஆவுடை மேல் எழுந்தருளும் இறையோன் தரிசிக்கும் கணத்தில் நம் அங்கத்தில் அதிர்வுகளை தருகிறான் என்பது மட்டும் உண்மையிலும் உண்மை. வடமொழி வார்த்தையில் ஔஷதீஸ்வரர், செந்தமிழில் இவரே மருந்தீஸ்வரர். இப்பெயரிலேயே இன்னும் சில இடங்களில் சிவன் எழுந்தருளினாலும் இத்திருத்தலத்தின் தெய்வாம்சமே வேறு. சுவாமிக்கு 48 நாள் பச்சைகற்பூரம் அபிஷேகம் பண்ணால் ஆத்மா சம்பந்தப்பட்ட வியாதி, இருதய சம்பந்தப்பட்ட வியாதி, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளாம் தீர்க்கக்கூடியது. இங்க மருந்தீஸ்வரர் படிப்பு சம்பந்தப்பட்ட விசேஷம். இந்த மலையை கிரிவலம் 3 பௌர்ணமி தோறும் கிரிவலம் வந்தால் குடும்பம் உத்தியோகம் மேன்மையடையும். குடும்ப விருத்தியாகும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை இல்லாதவர் திருமண தடை நீங்கும். இத்தலத்து இறைவியின் பெயர் அந்தகார நிவாரணி. தமிழில் இவள் பெயர் இருள் நீக்கி தாயார். வாழ்வில் முடிவே இல்லாமல் நீளுகின்ற இருட்டினை போக்கி ஒளி மிகுந்த ஒப்பற்ற வாழ்வினை தந்து வளம் செய்யும் வளமையான கருணை கொண்டவள் என்று பொருள். இங்கே வளமை என்பது நிலையற்ற தன்மை கொண்ட பொருட்செல்வத்தை குறிப்பிடுவதல்ல. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவசிய தேவையான ஆரோக்கியத்தை குறிப்பிடுவதாகும். இவ்வகையில் இத்தலத்தின் இறைவி இருள் நீக்கி தாயார் இணையற்றவள். மருந்தீஸ்வரராய் விளங்கும் தன் மணாளன் சிவனுக்கு இணையான சக்தியாய் தன்னை நிரூபணம் செய்தவள் இருள் நீக்கி தாயார். மருந்தீஸ்வரர் பாதம் சரணடைந்து மனமுருகி வேண்டுதல் செய்து தீபமேற்றி தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் அதுவே தீராத நோய்களை தீர்க்கும் பரிகாரமாகிறது. இவ்வூரின் மண் வளமே மருந்தாக விளங்குவதால்
திருநீருக்கு அடுத்து மண்ணே அருட்பிரசாதமாகிறது. இத்திருக்கோயில் கொடிக்கம்பத்தின் கீழ் சிறிய குழி போன்று தோண்டப்பட்டுள்ளது. இங்கிருந்து மண்ணை எடுத்து சிறிதளவு வாயில் உட்கொண்டு நெற்றியிலும் பூசி வந்தால் சரும வியாதி உள்ளிட்ட எந்த நோயும் மருந்தீஸ்வரர் மகிமையால் கதிரவனை கண்ட பனி போல காணாமல் போகிறது. இங்கே கொடிமரத்தின் ஔஷதம் மண் இருக்கும். அதாவது ஈஸ்வரன் பாதப்பட்ட மண். சுந்தரக்காக ஈஸ்வரன் வீடுதோம் யாசகம் பண்ண ஊர் இது. ஈஸ்வரனே யாசகம் பண்ணால ஈஸ்வரன் பாதப்பட்டாக மண்ணே மருந்தாக இங்க இருக்கார். அந்த மண்ணானது மனுஷாளுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளாம் தீர்க்கக்கூடியது. மேலும் பயிர் செடிகளுக்கு இன்னும் அந்த மருந்தை எடுத்துட்டு போய் கொடி செடிகளுக்கு மருந்து தண்ணியில கலந்து அதை தெளிப்பாங்க. மண்ணே மருந்து. அங்க மலையே மருந்து, மண்ணே மருந்துன்னு ராமலிங்கர் பாடுறார். ரொம்ப விசேஷமானது. அம்பாள் அந்தகாரன்றது இருளை போக்கக்கூடியது. நம்முடைய அகந்த என்ற இருளை போக்கக்கூடியதால் அம்பாளுக்கு அந்தகார நிவாரின் பேர். விவசாயம் செய்வோர் இங்கிருந்து சிறிதளவு மண்ணை எடுத்துச் சென்று தங்கள் வயல்களில் கலந்து பின் விவசாயம் செய்தால் வீரியம் மிகுந்த விளைச்சல் கிடைக்கப் பெறலாம். இத்தலத்தின் தீர்த்த பெயர் ஔஷதீசம். தீர்த்தத்தின் பெயரும் மருந்து. தெப்பக் குளமாக அல்லாமல் நடைபாதை கிணறாக விளங்குகிறது ஔஷதீர்த்தம். அதாவது தரை மட்டத்திலிருந்து பார்த்தால் அது ஒரு கிணறு. அதன் பக்கவாட்டில் படிக்கட்டுகளின் வழியாக இறங்கி உள்ளே சென்றால் கிணற்றின் நீர் மட்டத்தை நாம் அடையலாம். சமயக் குரவர்கள் 4 இங்குள்ள தூண்களில் புடைப்புச் சிற்பங்களாக படைக்கப்பட்டுள்ளனர். சிவனின் விஸ்வரூபத்தை தரிசிக்க அதனை அளவீடு செய்து பார்க்க திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து போக பிரம்மாவோ அன்னப்பறவையாக மாறி மேல் நோக்கி பறக்க பிரம்மாவிற்காக தாழம்பூ பொய் சாட்சி சொன்னதை அப்படியே ஒரே சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என ஜோதி வழிபாட்டினை ஜொலிக்க செய்த வடலூர் ராமலிங்க சுவாமிகள் இத்தலத்தின் இறைவனை பாடியுள்ளார். ராமலிங்கமூர்த்தி இந்த கோயிலுடைய மருந்தை பத்தி 36 பாடல் பாடியிருக்கார். ரொம்ப விசேஷமானது. ராமலிங்க வள்ளலார் பாடல் பெற்ற ஸ்தலம், வைப்புத்தலம். இங்க சுவாமி மேற்க பார்த்த சன்னிதி, அதான் விசேஷம். மேற்க பார்த்த சுவாமியை தரிசனம் பண்ணா மோட்சம் கிடைக்கும். அதாவது எல்லா இடத்திலும் கிழக்க பார்த்து தரிசனம் பண்றது விசேஷம் விட மேற்க பார்த்த சுவாமி அம்பாள் ரெண்டுமே இங்க மேற்க பார்த்த சன்னதி. அதாவது கல்யாண கோலத்தில் இருக்க சுவாமி தரிசனம் பண்ணும்போது நம்ம மோட்சம் கிடைக்கும். நம்ம இந்த எடுத்த பிறையினுடைய பலனை அனுபவிக்கலாம். இந்த சிறிய மலைச்சரிவில் அமைந்துள்ள மருந்தீஸ்வரர் மலைக்கோயில் பிரகாரத்தில் கடும் கோடையிலும் தென்றல் காற்று இறைவனை இடையராது தரிசித்து நம்மையும் அரவணைத்து ஆரோக்கியத்தின் அடிவாசலுக்கு அழைத்துச் செல்கிறது. குறுகலான சன்னதி, விசாலமான பிரகாரம், ஷண்முகர், சண்டிகேஸ்வரர், துர்க்கை என தனித்துவம் பொருந்திய கோஷ்ட தெய்வங்கள் மருந்தீஸ்வரரின் மகிமைகளுக்கு மகிமை சேர்க்க எழுந்தருள்கின்றனர். இங்க சண்டிகேஸ்வர் சதுர்முகமா இருப்பார். 4 முகம் சண்டிகேஸ்வர், சதுர்முக சண்டிகேஸ்வர், பிரம்ம சண்டிகேஸ்வர். அவருக்கு திங்கட்கிழமையில 7 திங்கட்கிழமை தேன் அபிஷேகம் பண்ணா உடம்புல இருக்க சர்வ வியாதிகளெல்லாம் குணமாகும். நோயை போக்கக்கூடிய ஸ்தலம். அதே மாதிரி இங்க இருக்கிற சண்டிகேஸ்வருக்கு ரொம்ப விசேஷமான தேன் அபிஷேகத்தில் அந்த தேன் எடுத்து நாக்கில் கொஞ்சம் தடவனா பேச்சு வராதவங்களுக்கு அந்த பேச்சு வரும். பேச்சு சுத்தமாக கிடைக்கும். சில பேருக்கு வாய் பேசும்போது கொஞ்சம் குழந்தை பேசுவாங்க. அந்த பேச்சு தன்மை நீங்கும். ரொம்ப விசேஷமானது.
கார்த்தி 4 திங்கட்கிழமை விசேஷமான வாரம். சோமவாரம் சுவாமிக்கு உகந்த வாரம். அந்த கார்த்தி மாசம் மலையில இருக்க சுவாமி வழிபடுறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு இந்த மருந்தீஸ்வரருக்கு ரொம்ப விசேஷமா 4 வாரம் சிறப்பான அபிஷேகம் நடைபெறும். ரொம்ப புண்ணியமான கஷேத்திரம். இதெல்லாம் புண்ணிய கஷேத்திரம். காசி கயா புண்ணிய கஷேத்திரம். அதே மாதிரி அதாவது ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி மூன்றும் விசேஷமும் அதெல்லாம் புண்ணிய கஷேத்திரம் ஆகும். இங்க ஸ்தலம் பார்க்கும்போது மகாவிஷ்ணு பூஜை பண்ண ஸ்தலம், தீர்த்தம் இங்க ஔஷத தீர்த்தமாக கருதப்படுகிறது. மூர்த்தி இங்க சுவாமி மேற்க பார்த்த மூர்த்தி. அதனால இங்க சுவாமியை புண்ணிய கஷேத்திரத்துக்கு கருதப்படுகிறது. சிங்க பெருமாள் கோயில் ஒரகடம் நெடுஞ்சாலையில் இருந்து ஒரு சில கிலோமீட்டரில் குடியிருக்கும் பெரும் புகழ் கொண்ட மருந்தீஸ்வரரை வணங்குவது நோய்களை போக்கிடும் பரிகாரமாகி பிறவியின் பெருமைக்கு மேலும் பெருமை சேர்க்கும்.